ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஐபிஎல்லில் டபுள் ஹெட்டர் சண்டே வந்து வருது. அதில் டபுள் ஹெட்டர்ன்றப்போ ஒரு நாளைக்கு 2 மேட்ச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான ஒரு மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துடலாம். என்ன முக்கியமான மேட்ச் அப்படின்னா சென்னை vs எம்ஐ. அந்த எங்களுக்கெல்லாம் நாளைக்கு இன்னைக்கு தான் ஐபிஎல் ஸ்டார்ட். அது மாதிரி சென்னை ஃபேன்ஸ் நிறைய பேர் இது பண்ணிருப்பாங்க. நானும் ஒரு சென்னை ஃபேன். அதை பல இடங்களில் நான் பதிவு பண்ணுறேன், திரும்ப அதை பதிவு பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, 2 மேட்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி இந்த மேட்சுக்குள்ள ஹைப் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த மேட்சுக்குமே வழக்கம் போல உள்ள ஒரு சென்னை எம்ஐ மேட்சுக்குள்ள ஒரு ஹைப் இல்லை. டிக்கெட்ஸ்லாம் நிறையா ஃபுல் ஆயிடுச்சு. டிக்கெட்ஸ் வழக்கம் போல் எப்பயும் போல் நிறையா மக்கள்லாம் புக் பண்ணுறது கஷ்டப்பட்டு இது பண்ணி எப்படியோ புக் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பேர். நான் போனேன், நான் டிக்கெட் புக் பண்ணலான்னு போய் இது பண்ணி பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு 3 லட்சம் பேர் பண்ணிருந்தாங்க. சரி வேணாம், இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மேட்ச், எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் கிளாசிக்கோனா அந்த ஃபுட்பாலை வச்சு அதை வச்சு 2 பெரிய டீம்ஸ் மோதுறப்ப அப்படின்னு சொல்கிறது. இந்த டீமில் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்ன நியூஸ் இந்த மேட்சை சுற்றி அப்படின்னா, ஹர்திக் ஆடல ஃபஸ்ட் மேட்ச்சு. ஏன் ஹர்திக் பாண்டியா ஆடல அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல அவர் போட்ட ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக இந்த வருஷம் அவர் வந்து ஃபஸ்ட் மேட்ச் அவர் ஒரு மேட்ச் அவருக்கு பேன் கொடுத்தாங்க. அது லாஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டை முடிஞ்சதுனால இந்த வருஷம் அந்த பேனை எடுத்துக்கிறாங்க. அந்த இதை பொறுத்து பார்க்குறப்ப இன்னொன்று என்னென்னா, இப்போது அந்த இதே தூக்கிட்டாங்க, அந்த ரூலே தூக்கிட்டாங்க. இனிமேல்ட்டு வந்து ஐபிஎல்ல வந்து கேப்டனுக்கு பேன்லாம் கிடையாது, ஓவர் ரேட்டுக்கு ஃபைன்ஸ் மட்டும் இருக்கும், பட் பேன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹர்திக் ஆடல, வேறு பும்ரா ஆல்ரெடி இன்ஜூர்டு, பும்ரா ஆடலன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 டீமோட பிளேயிங் 11s எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்னையோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். சென்னை பிளேயிங் 11 போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் தோனிக்கு கடைசி சீசனாக இருக்குமா அப்படின்னு தலைவன் வந்து லாஸ்ட் டைம் அப்படின்னா டிஷர்ட்லாம் போட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியாது, மாஸ்கோட எவனோ ஒருத்தர் இன்டர்பிரட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியலை. நான் ஒரு தோனி ஃபேனாகவே இருந்தாலுமே அந்த ஒரு தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு வச்சு ஒரு சுற்றி நடக்கிற ஒரு ஸ்கேம் வந்து கண்டிப்பாக அது உண்மை தான். அதை வச்சு ஹைப் ஏற்றியே வந்து டிக்கெட்லாம் வந்து நிறையா விற்கிறானுங்க. இன்னொரு மெயினாக அந்த வட்டம் ஏதோ ஒரு நான் நியூஸில் பார்த்தேன், QR கோட்லாம் திரும்ப ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ யாரும் பிளாக்ல வாங்கி ஏமாந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே, சிஎஸ்கேயோட பிளேயிங் 11, சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஹெடேக் இருக்குது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே. ஏன்னா கான்வேயும் நல்ல பிளேயரு, கான்வே இருந்தாலும் கொஞ்சம் டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்கார், பெரிய டச்சில் இல்லை. ரச்சின் பயங்கர டச்சில் இருக்கார், பட் இருந்தாலும் கான்வே ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பழம்பெரும் கை அது மாதிரி. ஸோ அவங்க மோஸ்ட்லி ருத்ராஜ் வித் கான்வே தான் போவாங்க. ருத்ராஜ் கான்வே ஓப்பனிங்கு. 1 டவுனில் நான் சொல்கிறது சில சமயம் சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம், பட் எனக்கு ஏதோ அது நடக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. வருஷம் நம்ம ஆட்கள் வந்து ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க. இந்த பிளேயருக்கு வந்து இப்போ சிஎஸ்கே தான் வாழ்க்கை கொடுக்க போகுது அப்படின்லாம் கிடையாது. அந்த பிளேயருக்கு ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சூப்பரான சீசன் ஆடினார் எல்எஸ்ஜியில் நினைக்கிறேன். தீபக் கூடாக்கு இந்த வருஷம் மேபி மறுபடியும் ரகானே இவங்க மாதிரி ஒரு ரெடம்ஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தீபக் கூட அட் 3. நம்பர் 4 திரிபாதி வந்து எனக்கு ஒரு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு பிளேயர் திரிபாதி. நான் ஆர்பிஎஸ்ல ஆர்பிஎஸ்லாம் 2017 நினைக்கிறேன். அப்போ சரியான சீசன். நல்லா அந்த ஒரு வழுக்கு ஹெல்மெட் மாதிரி தலைமை போட்டிருப்பான். அந்த நார்மல் ஹெல்மெட் மாதிரி தினேஷ் கார்த்திக் இவங்களாம் வச்சிருப்பான், எனக்கு சங்ககரா அவங்களாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழுக்கு ஹெல்மெட் போட்டு தலைமை சூப்பராக ஆடுவான். ஸோ திரிபாதி மேலே எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திரிபாதி அட் நம்பர் 4. நம்பர் 5 ஹாரிச்சாமி தூபேட்ட போன வருஷம் கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி தூபே கிட்ட இருந்து பவுலிங்கும் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். ஸோ தூபே அட் நம்பர் 5. நம்பர் 6 ஜடேஜா ஆல்சோ அவர் ஒரு பேக் அண்ட் ஆஃப் த கெரியரில் இருக்கார். ஆல்ரெடி T20 ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார், பட் என்னன்னு பார்க்கலாம். ஜடேஜா நம்பர் 6. நம்பர் 7 சாம் கரன் தான் நம்பர் 7 சாம் கரனில் ஆடுவார். தோனி தோனி பின்னாடி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இந்த வடிவல் மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடுறதே பெருசு. அவருக்கு பெருசாக ஒரு 10 overs 12 overs ஆடுற அளவுக்கு ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி போன வருஷத்தோட இந்த வருஷம் ஃபிட்டாக இருந்தால் மேபி முன்னாடி வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சவரை தோனி அட் நம்பர் 8. நம்பர் 9 யார் வருவா அப்படின்னா, நம்பர் 9 வந்து கலீல் அகமது. நம்பர் 10 வந்து நூர் அகமது. சாரி, கலீல் அகமது வேணாம் எனக்கு. நான் வந்து கலீல் அகமது தான் எடுப்பாங்க சென்னை, பட் எனக்கு வந்து கலீல் அகமது வந்து நல்ல பவுலர் தான் கலீல் அகமது. பட் நான் கலீல் அகமதோட இன்னொரு பிளேயரை நான் எதிர்பார்க்கறதுனால நம்பர் 9 வந்து நூர் அகமது இப்போதைக்கு போட்டு வச்சுக்கோங்க. நம்பர் 10 அன்சுல் கம்போஜ் மேலே ஒரு பெரிய ஹைப் எனக்கு இருக்குது. பட் அது எப்படி அன்சுல் கம்போஜ் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். நம்பர் 9 சாரி
நம்பர் 9 அஸ்வினை விட்ட பாருங்க. அஸ்வின் வந்து ஒரு திரும்ப ரிட்டர்ன் டு சிஎஸ்கே, அதை நம்ம லேட்டர்னு பார்க்கலாம். அஸ்வின் அட் நம்பர் 9, நம்பர் 10 வந்து 150, நம்பர் 11 வந்து அன்ஷு கம்போஜ், நம்பர் 12 வந்து பத்திர்னா. இதுதான் மோஸ்ட்லி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கம்போஜ், பத்திர்னா, சாம் கர்னா, சீமர்ஸு 3 ஸ்பின்னர்ஸு, இதான் ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதில் மேபி 1 or 2 சேஞ்சஸ் வரலாம். ஓகே, எம்ஐயில் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, எம்ஐயில் ஹர்திக் இல்லாதனால அந்த டீமோட ஒரு எப்படி சொல்கிறேன், ஹர்திக் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு கொலாப்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெருசாக ஒரு செட்டில்டாக இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இருந்தாலும் மேபி எம்ஐ அதை சமாளித்து வரக்கூடிய ஹர்திக் வந்துட்டு அது சரியாக நினைக்கிறேன். ஓப்பனிங்கில் வந்து ரெக்கல்டனும் ரோஹித் சர்மாவும் இறங்குவாங்க. ரெக்கல்டன் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக அடிச்சு இந்த என் பொண்டாட்டி பேரை கருப்பாயின்னு எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. நான் ஒரு சீக்கா மாக் ஆக்ஷனில் நினைக்கிறேன். அவரோட சீக்காவோட ஃபர்ஸ்ட் பையன் சொல்லிட்டு அவன் தானே அடுத்த கிளாஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் செமையாக ஆடுறாரு ரிக்கல்டன். ஸோ ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பேருமே ஃபயர் பண்ணுவாங்க, நின்றுலாம் ஆட மாட்டாங்க. ஸோ ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 1 and 2. நம்பர் 3 திலக் வர்மா. ஏன்னா மேபி நிறைய பேர் கை எதிர்பார்க்கலாம். பட் நம்ம பார்த்தோம் இந்தியன் டீமில் ஆடுறப்பே திலக் வர்மாவுக்கு தான் ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. ஸோ திலக் வர்மா ஆடுறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. நம்பர் 4 வந்து வில் ஜாக்ஸ். அப்போ ஸ்கை எப்போ தான் வருவார்னா ஸ்கை பின்னாடி வருவார். ஏன்னா வில் ஜாக்ஸ்லாம் பின்னாடி இருக்கிற வேலைக்கு ஆகாது. ஸ்கை எங்கே இருக்குனாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆடி வருவார். ஸோ நம்பர் 4 வில் ஜாக்ஸு. நம்பர் 5 சூரியகுமார் யாதவ். நம்பர் 6 ராபின் மின்ஸ். நிறைய பேர் எதிர்பார்த்து அவர் நெட்ஸில் அடித்த ஷாட்லாம் பார்த்து மறந்துட்டேன் நான்லாம். அப்படி என்னடா இவன் இப்படி ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நாளைக்கு அடிக்கக்கூடாது. ராபின் மின்ஸ் கொஞ்சம் அடுத்தடுத்த மேட்சுகளில் நீங்கள் அடித்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 6 அட் ராபின் மின்ஸு. இன்னும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு பயங்கரமான யங்ஸ்டரு. ஒரு ஆடு பார்க்க அடியால் மாதிரி இருப்பான் தலைவன். நமந்திர் அட் 7. ஸோ இன்னொன்று அந்த 8வது பிளேயரை சொல்கிறதுக்கு என் மனசெல்லாம் வலிக்குது. 8வது பிளேயர் தீபக் சகார் வந்து சென்னையின் தத்துப்பிள்ளை மாதிரி 3ஆம் தத்துப்பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான் தலைவன். அந்த மான்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. இது மாதிரி சென்னை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் எடுக்க முடியல. தீபக் சகார் அட் 8. அடுத்து ஒரு சிஎஸ்கே பிளேயர் தான் சாண்ட்னர் அட் 9. சாண்ட்னர் கண்டிப்பாக ஆடுவார் நாளைக்கு. அப்புறம் நம்பர் 10 போல்ட்டு. நம்பர் 11 வந்து நம்பர் 10 மேபி கரண் சர்மா. நம்பர் 11 வந்து ட்ரெண்ட் போல்ட்டு. இதாக தான் இருக்கும். அப்போ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஸ்வினி குமார்னு ஒருத்தர் இருக்கார். அஸ்வினி குமாரை பொறுத்தவரை அஸ்வினி குமாரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். நானும் வந்து உங்களை மாதிரி தான் நார்மலாக வந்து எல்லா ஒரு மேட்சும் உட்காந்து டொமஸ்டிக் மேட்ச் பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. இருந்தாலும் ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அஸ்வினி குமார் நம்ம ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அஸ்வினி குமார் ஒரு பயங்கர டேலண்ட் மாதிரி எனக்கு தெரியுறாரு. பயங்கரமாக ஒரு கட்டர்ஸு, பயங்கரமாக ஒரு ஸ்லோ பால்ஸு இதெல்லாம் போடுறாரு. ஒரு ஏர் ஸ்விங் மாதிரிலாம் போகுது, அது தெரில. மேபி 23 இயர்ஸ் தான், லெஃப்ட் ஹேண்டரு. மேபி அடுத்த ஒரு பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி குமார் வர்றாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம். அஸ்வினி குமார் மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த 12 கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சீமர் பெருசாக வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ, ஒரு இந்தியன் சீமர் இல்லை அப்படிங்கிறப்போ மேபி அஸ்வினி குமார் ஆடுவார் எனக்கு தோணுது. ஓகே, இதுதான் 2 டீமோட 11s. இது போக இப்போ இந்த மேட்சஸில் வேறு என்னென்ன நம்ம கீ பேட்டில்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கீ பேட்டில்ஸ் போகிறதுக்கு முன்னே நம்ம என்னென்ன கன்சர்ன்ஸ் 2 டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ்ன்னு பார்த்தோன்னா, சென்னையோட ஸ்ட்ரென்த்து மெயினாக பேட்டிங் தான். எப்போயுமே மோஸ்ட்லி சென்னையோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங்காக தான் இருக்கும். பவுலிங்கில் எப்போயுமே சென்னை வந்து பெருசாக பயங்கரமாலாம் போட மாட்டாங்க. ஸோ சென்னையோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான். இந்த தடவை அது இருக்கும். பட் சென்னைக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஓவர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹூடா, திரிபாதி அவங்களாம் வந்து ப்ரைம் ஃபார்மில் இல்லை. அவங்களாம் ஃபயர் பண்ணலன்னா ஹூடா, திரிபாதி, தூபை 3 பேருமே ஃபயர் பண்ணலாம், அவ்வளோதான், அங்கே டீமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இதாக ஆகணும். அதே மாதிரி பவுலிங் லைனப்பு அதுவுமே என்ன இவங்களுக்கு எப்படின்னா, பெரிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை நம்மக்கிட்ட. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார், அவர் கண்டிப்பாக நாளைக்கு ஆட மாட்டார் எனக்கு தெரிஞ்சவரை. பட் ஓவர்சீஸ், அதாவது அவே மேட்சஸில் போகிறப்ப கண்டிப்பாக அவன் தலைவன் கலக்குவான். நேதன் எல்லிஸை பற்றி நம்ம அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். ஏன்னா நேதன் எல்லிஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆட மாட்டார். நேதன் எல்லிஸ் வர்றப்போ மேபி ஆஸ்திரேலியா மேட்சஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான ஒரு ஸ்லோ பால், பேக் ஆஃப் த ஹேண்ட்லாம் செமையாக போடுவான். அவனை எப்படி எடுத்துகிட்டு வராங்க, மேபி 11 வந்து கொஞ்சம் சொதப்படா எல்லா மேட்சஸ்லையும் நேதன் எல்லிஸ் வர்றது கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா வீக்னஸஸ் இருக்குது. இன்னொரு மெயினான வீக்னஸை நான் பார்க்க சென்னைக்கு பத்திர்னாவோட ஃபார்மு. எப்போயுமே பத்திரனா இன்டர்நேஷ்னலில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், இங்கே வந்தால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது மாதிரியே இந்த வருஷமும் பண்ணிட்டா நல்லதே. ஆனால் ஆக்ஷன்லாம் மாற்றிட்டாரே தலைமை, இப்படி போட்டுக்கிட்டு இருந்தது இப்படி போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. அது நானும் பார்த்தேன், நிறைய ஆக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் எஃபிஷியன்சியும் கம்மியாகிருக்கு கண்டிப்பாக. பட் அது இங்கே வர்றப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வேறு ஸ்ட்ரென்த்து வழக்கம் போல் தோனி இருக்கிறதே ஒரு டீமுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். நான் அப்படி தான் வந்து தற்பெருமை பேசுவேன், அதெல்லாம் நீங்கள் சகிச்சு தான் ஆகணும். ஸோ தோனி இருந்தாலே ஒரு டீமுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஆறாக இருக்கும். இன்னொன்று ருத்துராஜுக்கு ஒரு பெரிய ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. பெருசாக ஒரு டொமஸ்டிக்கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரல ருத்துராஜ் கிட்ட. ஸோ கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணி அவனை ப்ரூவ் பண்ணாலும் அவனுங்க சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக ஒரு அந்த டிபேட்குள்ளே நம்ம அப்புறமா போகலான்னு நினைக்கிறேன். மேபி அது இன்னும் கொஞ்சம் டைமாக இருக்கும். கில் விசஸ் ருத்ராஜ்னு போகிறப்ப ருத்ராஜ் கண்டிப்பாக T20 டிசர்வ் தன் கில் கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ் ஃபார்மு. பட் ஒன் டே அண்ட் டெஸ்ட்டில் ஸ்டில் ஐ பேக் கில். ஸோ இதுதான் மும்பைக்கு என்ன ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நான் சொன்ன மாதிரி பும்ரா இல்லைனாலே அந்த டீமோட ஒரு 50% பலம் குறைஞ்ச மாதிரி தான். ஸோ பும்ரா இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பும்ரா இருந்தால் பார்த்துக்கோங்க, பும்ரா போல்ட்டு சகரு 3 பேரும் போட்டாங்கன்னா அவ்வளோதான், வீடு போட்டே தான் நம்ம. ஆமாம், அதனால் பும்ரா இல்லாத ஒரு பெரிய வீக்னஸ்ஸு, ஹார்திக் இல்லாததும் ஒரு பெரிய வீக்னஸ் ஃபஸ்ட் மேட்ச்சில். இந்த 2 பெரிய வீக்னஸை மும்பை எப்படி சமாளிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்று ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்குறப்போ ரோஹித் சர்மாவோட ஃபார்மு. ரோஹித் சர்மா முன்னாடி வந்து கொஞ்சம் இவ்வளோ 8 தடுப்பில் அதிரடி ஆடிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மாலாம் இப்போ ஒரு 1.5 வருஷமாக தான் போகிறாரு. ரொம்ப அப்படி அது ரொம்ப டேஞ்சரஸு. பட் ஸ்டில் பார்க்கலாம், அது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓப்பனிங் பேர் நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஒரு சாண்டன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா மும்பையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பின்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. சாவ்லா இருந்தார், பட் சாவ்லாலாம் நம்ம மீன் போட்டு கலாய்க்கிற ஆள் இருந்தாலும் சாவ்லா நல்ல பவுலர் தான். சாண்டன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கிடச்சிருக்குது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம இதில் அவ்வளோ யூஸ் பண்ணல, அங்கே சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேறு கீ பேட்டில்ஸ்னால் ருத்ராஜ் விசஸ் ட்ரெண்ட் போல்ட்டு, அது ஒரு பெரிய கீ பேட்டிலாக இருக்கும். இன்னொன்று வந்து சாண்டன் விசஸ் தோனி, அதுவுமே ஒரு கீ பேட்டிலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த 2 தான். அது போக பெருசாக நான் ராபின் மின்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ராபின் மின்ஸ் ஆனால் நாளைக்கு அடிக்கக்கூடாது. ராபின் மின்ஸ் நாளைக்கு அடிக்கக்கூடாது, அவுட் ஆயிரணும் சீக்கிரமே. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இங்கிட்டு வேறு என்னென்ன ஸ்டாட் அப்படின்னா, ஒரு மெயினான ஒரு ஸ்டாட்டை நான் வந்து இந்த இடத்துல பதிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். கடைசி ஒரு 3 வருஷத்தில் மும்பை வந்து நம்ம கூட ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம ஹெட் டு ஹெட்டில் பின்னாடி தான் இருக்கும். அதை மட்டும் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா அவங்கள பேசுறதுக்கு பாயிண்ட்டே இருக்காது. ஸோ சீக்கிரமாக இந்த வருஷம் முடியாது, இன்னொரு 1-2 வருஷங்களில் அதை ஓவர்டேக் பண்ணி அதையும் பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இருக்குது. வேறு மேட்ச்சில் மழையெல்லாம் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு மழை வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அது ஒரு இது. மேபி சென்னை பிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பயங்கர ஹை ஸ்கோரிங்காக தான் போகும் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மேட்ச்சு. அது மாதிரியே இப்போயும் போதா, இல்லை வந்து ஒரு 3 ஸ்பின்னர் இருக்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்பின்னாக மாற்றிட்டாங்களா அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ட்ராக்காக மாற்றினா கண்டிப்பாக சென்னை வந்து 100% 200% வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வின் இந்த 3 பேருமே பயங்கர எஃபிஷியண்ட்டான ஸ்பின்னர்ஸ். அவங்க 3 பேருக்கும் ஒரு பிச்சில் ஒரு 15% 20% ஸ்பின் இருந்தாலும் கலக்கிடுவாங்க. அது மாதிரி கலக்கிடுவாங்க அவங்க. ஸோ 3 பேரும் இருக்கிறதே ஒரு பெரிய, எந்த டீமும் ஒரு பெரிய அசெட். அதுவும் சென்னை மாதிரி ஒரு சேப்பாக் மாதிரி ஒரு பிச்சில் ஆடுறப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய அசெட்டு தான் அவங்க 3 பேருமே. ஸோ அந்த ட்ரையோ வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இங்கிட்ட அந்தளவுக்கு ட்ரையோ இல்லை, சாண்டர் மட்டும் தான் இருக்கார். சாண்டர், நமந்தீர் கூட ஓரளவு டீசெண்டாக ஆஃப் ஸ்பின் போடுவார். கரண் சர்மாலாம் அடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான். இங்கிட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா, போல்ட்டை கொஞ்சம் பார்த்தாடணும். போல்ட் வந்து எப்பயுமே ட்ரெண்ட் போல்ட் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள். போல்ட்டை கொஞ்சம் பார்த்தாடணும், அவ்வளோதான். இதெல்லாம் சமாளிச்சுட்டா இதில் யார் வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வர சென்னை தான் வின் பண்ணுவாங்க. சென்னை 70%, சென்னை 70 இல்லை, சென்னை 80%, மும்பை 20%. ஏன்னா கம்பேரிங் டு ஹார்திக் அண்ட் பும்ரா இல்லாதனால சொல்கிறேன். அவங்க 2 பேரும் இருந்தால் பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும் சென்னைக்கு. அவங்க 2 பேரும் இல்லாதனால நான் சொல்கிறேன். ஸ்டில் இது வெரி குட் டீம். திலக்கு, ஸ்கை, ரோஹித்லாம் வந்து மேட்சை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்க. யாரும் பெரிய இன்னிங்ஸ் ஆடாமல் பார்த்துக்கணும். ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சென்னை விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக சென்னை வில் கிராஸ் த லைன். அதான் ஓகே. இதுதான் வந்து சென்னை விசஸ் எம்ஏவோடது. இன்னொரு மேட்சும் இருக்குது நாளைக்கு. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட் மேட்ச். இருந்தாலும் சென்னை விசஸ் மும்பைனா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. சென்னை விசஸ் மும்பை தான் பெரிய மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஃபஸ்ட்டு பேசிட்டோம். எஸ்ஆர்எச் விசஸ் ஆர்ஆர், அதை பற்றி நம்ம பெருசாக ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம். எஸ்ஆர்எச் விசஸ் ஆர்ஆரில் சாம்சன் ஆடுறாரு. பட் வந்து விக்கெட் கீப்பராக தான் ஆடுறாரு. மேபி அவர் தான் இம்பாக்ட் பிளேயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இங்கிட்டு கடப்பார கைஸ் இருக்காங்க எஸ்ஆர்எச்சில். அவங்க 5 பேர் எத்தனை பேர் குடிய கிடக்க போகிறாங்க தெரியல இந்த தடவை. யார் அபிஷேக் சர்மா ஹெட்டு, நிதிஷ் ரெட்டி, இன்னொருத்தன் யார், கிளாசனு, இன்னொருத்தன் இருக்கானே, ஆமாம்
இவங்க தான் அந்த 4 பேர் 5 பேர் இஷான் கிஷான் 5 பேர் இவங்க 5 பேரும் ஒரே நேரத்தில் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை. எந்த டீமுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. பவுலிங்கும் நல்ல பவுலிங்கு, ஷாமி, கமின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், கன் டீம், எஸ்ஆர்ஹெச். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆர்ஆர் வந்து ப்ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஆர்ஆரில் காம்பினேஷன்ஸ்க்கு ஓரளவு ஓகே தான். இருந்தாலும் அவங்களோட மெயினான 3 பவுலர்ஸ் அவங்களுக்கு இல்லை. போல்ட்டு, சஹல், அப்புறம் இன்னொருத்தன் யார் தலைவன் அஸ்வின், 3 பேரும் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து எப்படி வருவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சவரை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. ஹைதராபாத்தில் வர நடக்குது, ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும். நாளைக்கு ஒரு 250 பார்க்க ரெடியாக இருங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆரில் எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ப்ரெடிக்ஷன். வேறு உங்களுக்கு எதனா ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.